இந்த ஸ்பாட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டையர் பூம்பாறையோட வில்லேஜ் வியூவும் தெரியும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பனிமூட்டமாகவும் மழையாகவும் தான் இருக்கும். நாங்கள் போயிருந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தது, எந்த மிஸ்ட்டு எந்த மழையும் இல்லை. அதனால் அழகாக கேப்சர் பண்ண முடிஞ்சது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிப் வித் சிவா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அருள்மிகு குழந்தை வேலப்பர் கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல்லேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பூம்பாறை என்ற கிராமத்தில் தான் அமைந்திருக்கு. நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் இந்த கோயிலை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பழனியில் அமைந்துள்ள தண்டாயுதபாணி முருகன் சிலையும் பூம்பாறையில் அமைந்துள்ள குழந்தை வேலப்பர் சிலையும் ஒரே மாதிரியாக இருக்கும். பழனிமலை முருகன் பார்த்தீங்கன்னா நவபாஷண சிலையால் ஆனது. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தசபாஷண சிலையால் ஆனது. இந்த கோயிலை யார் யார் வழிபடலான்னு பார்த்தீங்கன்னா திருமணத்தடை நீங்கள் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் இந்த கோயிலை வழிபடலாம். இந்த கோயிலோட மற்றொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேதியில் இந்த நேரத்தில் வர வேண்டும் என முருகன் நினைத்தால் தான் இந்த கோயிலுக்கு வர முடியும்னு சொல்கிறாங்க. மற்றொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வேண்டுவோரின் பாவ வினைகளை தீர்த்து குழந்தை வடிவம் கொண்டு தன்னை வழிபடும் பக்தர்களை அருள்பாலித்து வருகின்றார் குழந்தை வேலப்பர். பழனியில் உள்ள முருகன் சிலையை வடிவமைத்த போகர் தான் இந்த சிலையும் வடிவமைத்திருக்காரு. கொடைக்கானல்லேருந்து பார்த்தீங்கன்னா சுமார் 21 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோயில். கோயில் திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். அதனால் கொடைக்கானல் போனீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் பார்க்கறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் பிளேசஸும் இருக்குது. இதையும் பார்த்துட்டு வாங்க. என்னுடைய சிறப்பு எல்லாமே கேட்டிருப்பீங்க. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பூம்பாறை கிராமத்தோட அழகாக கேப்சர் பண்ணியிருக்கோம். ஒரு சில நாட்களில் மட்டுமே கேப்சர் பண்ண முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மிஸ்டாக இருக்கும், மழையாக இருக்கும். அதனால கேப்சர் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி ஏரியாவை பாருங்கள் எவ்வளோ ரம்யமாக இருக்குன்னு. கொடைக்கானல்லேருந்து பூம்பாறை போகிற வழியில் தான் இருக்குது இந்த ஸ்பாட்டு. இந்த ஸ்பாட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டையர் பூம்பாறையோட வில்லேஜ் வியூவும் தெரியும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பனிமூட்டமாகவும் மழையாகவும் தான் இருக்கும். நாங்கள் போயிருந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தது, எந்த மிஸ்ட்டு எந்த மழையும் இல்லை. அதனால் அழகாக கேப்சர் பண்ண முடிஞ்சது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆலில் போடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.